காருக்குள்ள வைத்திருந்த கைப்பையில் 9.5 சவரன் நகை இருந்ததாகவும் குறிப்பிட்ட அளவு 2500 ரூபாய்க்கு உட்பட்ட குறிப்பிட்ட அளவு தொகை இருந்ததாகவும் அந்த தொகை காணாமல் போய்விட்டது என்ற புகாரின் அடிப்படையில் தான் அஜித்குமார் அங்க பணியிலிருந்து வீட்டிற்கு சென்றிருந்த அந்த அஜித்குமாரை என்கொயரி இங்கேயே இந்து சமய அறநிலையத்துறையிலையும் சொல்லியிருக்காங்க, புகார் தெரிவிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையினரும் அஜித்குமாரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருந்திருக்காங்க. நான் அந்த நகையெல்லாம் எடுக்கலைங்க, காரை இன்னொரு இளைஞரை வச்சு இந்த இடத்துல பார்க்கிங் பண்ண தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ற அளவுக்கு தான் அவர் சொல்லியிருக்கதா சொல்றாங்க. ஆனா சந்தேகத்தின் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமலேயே அந்த இளைஞரை தனிப்படை காவல்துறையினர் அவரை காவல் நிலையத்திற்கு கூட அழைத்து செல்லாமல் அவரை இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களுக்கும் அவரை வாகனங்களுக்கும் அழைத்து சென்று என்கொயரி என்ற பெயரில் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே அவரது உடலில் 44 இடங்களில் கடுமையான காயங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். காதில் ரத்தம் கசிந்த நிலையில் இருந்திருக்கிறது. அவருடைய இறந்த நிலையில் இருந்த அவரது கரங்கள் வீக்கம் அடைந்திருந்திருக்கிறது. சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஆதாரங்களும் சாட்சியாக சான்றாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. நாம் நின்று கொண்டிருந்த இந்த ஸ்தலம்தான் பிரச்சனைக்குரிய இந்த ஸ்தலம். இங்குதான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கேதான் அந்த கார் பார்க்கிங் நிகழ்ந்தது. இந்த கார் பார்க்கிங்கில் என்ன நடந்தது, அந்த கதவை யார் திறந்தார், உள்ளே நகை உண்மையாக வைக்கப்பட்டிருந்ததா, அந்த நகை மாயமாகி இருந்தால் இத்தனை விசாரணைக்கு பிறகும் அந்த நகை எங்கே, மர்மம் நீடிக்கிறது.